ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காருன்னா இந்த பார்ட்டிஸ் இந்த கட்சி இருக்கும் போது மட்டும்தான் அவர் எஜுகேஷன் மினிஸ்டரா இப்போ இருக்கிறவர் இன்னொரு வாட்டி இருக்கும். அடுத்தது வேற கட்சி வரும்போது வேற எஜுகேஷன் மினிஸ்டர் வரும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா தானியேல் அடுத்தடுத்து வருகிற ராஜ்யங்கள், அதாவது தரியு ராஜகுமார காலத்திலும் வேற ஆட்சி வருது. இப்போ பெர்சினாய் கோரேஸ் ராஜ காலத்திலும் தானியேலுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் இருக்கு. திறமசாலிகள் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. எதிரிகள் கூட திறமசாலிகள் பிடிச்சா கொல்ல மாட்டாங்க. எதிர் நாட்டில் போயிட்டு தங்கத்தை வயிறு திருடுனாங்க, அறிவாளிகளை திருட்டு வந்தாங்கன்னா அறிவாளிகள் கொல்ல மாட்டாங்க, பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த அறிவு அவங்களுக்கு தேவைப்படும். ஆனா இந்த இடத்துல இவன் எல்லா காலம் அப்போ இவனுக்கு இந்த அறிவை யார் கொடுத்து? கர்த்தர். அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம எப்படி வாழணும் ஒரு அறிவு கொடுத்துக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. வேதத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கு, நாட்களை எண்ணும் அறிவு. நாட்கள் என்னும் அறிவு. நம்மளுடைய நாட்கள் எவ்வளவு நாட்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு நாள் நம்ம வாழ போறோம்னா கர்த்தர் வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். 70 பிறகு மிகுதியாக 80. வேதத்துல ஒரு மனுஷன் ரொம்ப வருஷம் வாழ்ந்தான், மெத்துசலான்னு ஒருத்தர். 969. என் மகன் பேர் மெத்துசலா தான். எதையுமே ஒரு தரிசனத்தோடு போகும்போது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். என்னோட கிறிஸ்தவ நேம் வந்து ஏனோக்கு. நான் ஏனோக்குன்னு ஒரு புத்தகத்தை வாங்கி படித்தேன். சாம் ஜோபத்தர்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த எல்என்ஜி காலேஜில் போய் அப்போ கல்லூரி நாட்கள் அந்த புத்தகத்தை ஒரு முறை படித்தேன். அது படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போதும். அந்த புத்தகத்தை படிக்க உட்காந்து படிச்சிடலாம். அது மூலம் தேவனோட பேசினேன். முடிச்சிட்ட புத்தகத்தை திருப்தி அடையல. இன்னொரு வாட்டி படிச்சேன். அந்த புக்கே 7 முறை படிச்சேன். திருப்பி ஆண்டவர் அந்த புத்தகத்தின் மூலமா என்னோட பேச ஆரம்பித்தார். ஏனோக்கு எப்படி கர்த்தரோடு சஞ்சரித்தான். நம்ம தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவனோடு நெருங்கணும். அதுக்கு ரொம்ப அடிப்படை எதுனா ஜெபம். அல்லேலூயா. எங்க போனாலும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே போகணும், எங்க போனாலும் ஜெபிக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த தானியேல். அருமையான ஒரு ஆவிக்குரிய கர்த்தருக்கு பிரியமானவன். அப்படி ஜெப வீரன், முழங்கால் ஜெப வீரன். அவன் வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா இருந்ததுக்கு காரணம் 3 வேளையும் முழங்கால் நின்று ஜெபிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்ம சபை நிரம்பி வெளியெல்லாம் நின்றுட்டு கேட்பாங்க, உள்ள நிரப்பா. அதுக்கான நாட்கள் சபை இன்னும் விரிவடையும். அதுக்கான ஒரு அடிப்படை நம்மளாம் முழங்கால் பண்ணிட்டு நம்ம சபைக்காக ஜெபிக்கணும், கண்ணீர் வடிக்கணும். நிறைய அழகம், எனக்கு அது இல்லை இது தேவை, நிறைய நமக்கு நிறைய ஃபீலிங் இருக்கு, நமக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் அப்படி இல்லை. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. சபை ஆத்துமாக்கள் நிரம்பணும். நம்ம நிறைய சபைகள் உருவாகணும். நிறைய கிராமங்கள் ரட்சிக்கப்படும். எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, எவ்வளவு பேர் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க. நம்ம சபைக்காக நம்ம வாழும் போது கர்த்தர் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எடுத்துக்கொள்வோம், தானியேல் பாருங்க, பாபிலோனுடைய ராஜ்யம் கவிழ்ந்தது. இப்ப மேதியா பெர்சியா ராஜ்யம் வந்தது. இப்ப மேதியாவுடைய ராஜாவை பார்த்தீங்கன்னா தரியு ராஜா, அவருடைய ஆட்சி காலம். அதுல ஆட்சி சிறந்து விளங்கக்கூடிய ஆட்சியா தான் இருக்குது. அவருடைய தரியு ராஜான்னு ஒரு ராஜா இப்ப ரூல் பண்றார். அப்ப நடந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான்.